வானில் வெடித்து சிதறிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ட்ரோன், ஒளிந்து கொண்ட மெர்கவா, உள்ளே புகுந்து அடிச்சிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஈரான் தொடங்கி இருக்கக்கூடிய ஸ்பை வார், அது மட்டும் இல்லாம ஈரான்ல தயாரிக்கப்படக்கூடிய ப்ளூ மிசைல்ஸ், இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா அன்னி ஹெத்வே என்கிற ஒரு பயங்கரவாத பெண்மணி இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முஜ்தபா அல் கமேனியை உடல்கள் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி பல்வேறுபட்ட தகவல்களை, களத்தில் இருக்கக்கூடிய சரியான செய்திகளை, வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த செய்தி அறியறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்கள கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இங்க இருக்கக்கூடிய அநியாய ஆட்சிக்காரரை பிறருக்கு எடுத்து சொல்ற மாதிரி அமையும் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். முதலாவதா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னா, பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு இஸ்ரேலுடைய ட்ரோன், அதாவது நாங்க தான் அதிநவீனமான ட்ரோன்ஸை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற இந்த ட்ரோனை இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், லெபனான்ல தான் போர் நிறுத்தம் வந்துருச்சு, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் அறிவு செஞ்சிருக்கிறாரு, 3 வார போர் நிறுத்தத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த போர் நிறுத்தம் என்பதெல்லாம் வெறும் வெற்று வாய் சொல்லுதாங்க. எல்லாமே இன்னைக்கு இவங்க போர் நிறுத்தம் என்று சொல்றது எல்லாமே ஒரு வாய் வார்த்தையா தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த போர் நிறுத்தம் நடைபெறக்கூடிய சமயத்துல தான் அதிகமான கொலைகள் நடக்குது. கஸ்ஸாவிலையும் தொடர்ந்து அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, லெபனான்லயும் தொடர்ந்து அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஏன் ஹர்முஸ் ஜலசந்தியிலும் இது மாதிரி தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. போர் நிறுத்தம்ங்கிறது வெறும் வெற்று வார்த்தையா தான் இருக்குது. இப்ப இன்னைக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய பகுதியில், அதுவும் குறிப்பா டயர் இந்த பகுதியில தான் இன்னைக்கு இஸ்ரேல்கள் ஒளிந்து இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் எப்படியாவது தன்னை தற்காத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, நாங்க டயருக்குள்ள போயிட்டோம், ஆனா அதோடைய நகரங்களுக்குள்ள எங்களால போக முடியல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஒரு ட்ரோன் அடிச்சு, இந்த காட்சியை பாருங்க, அப்படியே அந்த ட்ரோன் அப்படியே சுத்துது. அது சுத்துறத பார்த்தா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னொரு செய்தி, இந்த ட்ரோன் சுத்துற காட்சியோட சேர்த்து இன்னொரு செய்தியை சொல்றேன். இன்னைக்கு நெத்தனியாவுக்கு கேன்சர் நோய் இருந்தது, குணமாயிருச்சு அப்படிங்கிற செய்தியை பரவலா எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. நெத்தனியாவுக்கு கேன்சர் குணமாயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் எதுக்குடா அவனுக்கு கேன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத கேட்கல. அவனும் அவர் பொண்டாட்டி சாராவும், அவரும் சொல்லக்கூடாது, அவனும் அவன் மனைவியை பெண்ணையை திட்டக்கூடாதுல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அப்படி வழிமுறையை காட்டி தரல. அதான் அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி சாரா இருக்குதுல, 2 பேரும் சேர்ந்து இந்தியாவுடைய மதிப்புல 2 கோடி ரூபாய்க்கு சிகரெட்டும் இந்த கேம்பெயின் ஏதோ ஒன்று சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. சாராய பாட்டில் மாதிரி ஏதோ இருக்குது, அது ஏதோ காசியான சாராய பாட்டலாம் 2 பேரும் வாங்கி குடிச்சே இருந்திருக்கிறாங்க. அப்ப கேன்சர் வராம என்ன மானாவா வரும்? அந்த கேன்சர் குணமாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரோன் வீடியோ இருக்குல்ல, இந்த ட்ரோன் வீடியோ நெத்தனியா போட்டு காட்டுக்கிற ஹார்ட் அட்டாக்லேயே செத்தே போயிடுவான்டா. அந்த மாதிரி இருக்க அந்த ட்ரோன் அப்படியே சுத்தி உழுதுங்க. ஏன் இவ்வளவு சந்தோஷமா நான் சொல்றோம்னா, கடைசியில சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாலஸ்தீன மக்களுடைய கண்ணீர் கதையெல்லாம் கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அந்த ட்ரோன் அப்படியே சுத்தி விடக்கூடிய காட்சியை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்துருக்கீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மெர்கவானா அந்த எம்பிடிங்கிறது கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள எம்பிடி. அதாவது இது சாதாரணமானது இல்லப்பா. பின்னாடி யாராவது முன்னாடி தாக்குனா கூட பின்னாடி நாங்கள் தப்பிச்சு ஓடிடுவோமாக்கும், அப்படி நாங்கள் நியூவா இதை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இஸ்ரேல். அதுல இன்னைக்கு FPV ட்ரோனை கரெக்டா கொண்டு போய் ஹிஸ்புல்லா அடிச்சு அதோடைய வீடியோக்களையும் தந்திருக்கிறாங்க. ஆனா இந்த வீடியோ எப்ப நடந்ததுன்னா, மார்ச் 23ஆம் தேதி நடந்த வீடியோ தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அப்லோட் பண்றாங்க. காரணத்தை சொல்றாங்க. அவங்க என்ன காரணம் சொன்னா, அமல் கலீல் அப்படின்னு சொல்ற ஒரு ஜேர்னலிஸ்டுங்க, பத்திரிகையாளர். இந்த பத்திரிகையாளர் டயர் போன்ற பகுதிகளில், டயருங்கிறது லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு தலைநகரம், அந்த டயர் பகுதியில் போய் குண்டு போட்டு பெண்மணின்னு பார்க்காம நியூஸ் சேகரிச்சுக்கிட்டு இருக்கப்ப குண்டு போட்டு சாடிச்சிருக்கிறாங்க. இதனால அந்த பகுதியில் அம்மலை கொண்டனால, அம்மல்ங்கிற அந்த சகோதரியை கொண்டனால இன்னைக்கு இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம்டா உன்னை ஆத்திரத்தை ஊட்ட அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை தந்திருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுடைய அட்டியை ரொம்ப பலமா வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைபாவினுடைய பல பகுதிகளில் ஒரு ஹெலிகாப்டர் வருது,
ஹெலிகாப்டர் வந்தவொடனே அந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா இல்லையா, கேடு கட்டவங்க, அவங்கள தூக்கிட்டு ஹெலிகாப்டர்ல ஓடுறாங்க. இதுவும் இன்னைக்கு ஹைபால் நடந்திருக்கு. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு பகுதி அல் கியாம் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியிலும் இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. லெபனான்ல இதுக்கு பதிலா என்ன செய்வான், வெறியாட்டத்தை ஆடி தீக்குறான். லெபனான்ல பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல இப்ப ஹிஸ்புல்லாக்கள் அடிக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் நாங்க அடிப்போம்ப்பா, இது ஒரு வகையில் நியாயம்தான், நியாயம் ஏத்துக்கலாம் நம்ம. சரி தப்பு ரெண்டாவது வச்சா கூட டே என்ன நீ அடிக்கிறேன் அவனை அடிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனா அதை தாண்டி பொதுமக்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூலு, அந்த மாதிரி இன்னைக்கு லெபனானுடைய பல பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பல பகுதிகளில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பகுதிகளில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ரம்பாம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலே இன்னைக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு அவங்க வெறியாட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் ஈரானுடைய தரப்புல இருந்து ஸ்பை வார்னு ஒரு தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், யூடியூபினுடைய வீடியோ அது ஒரு வார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சைபர் அட்டாக் ஒரு வார். சோசியல் மீடியா நம்ம பேசுறோம்ல, இதுலயே பயந்து போகிறாங்க. ஏன்னா அமெரிக்காரனை பத்தி ஒரு அனிமேஷன் வீடியோ போட்டா கூட அலறாங்க. அனிமேஷன் வீடியோ போட்டா அண்டர்ல அடி விழுந்த மாதிரி அலறான் அமெரிக்காரன், உடனே தூக்குறான். யூடியூப் காரனே தூக்கிறான் அந்த வீடியோவை, அனிமேஷன் வீடியோவே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க புதுசா தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு வார் ஸ்பை வார். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய, அதாவது நெத்தன்யாஹூ சொல்றாங்களா, எங்க நாடும் ஒழுக்கமான ராணுவம் இருக்கிறதுல மகா மட்டரமான ராணுவம் அவங்க தாங்க. இதுக்கு அந்த ஒழுக்கமான ராணுவத்திலிருந்து 2 பேரு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் இருந்து காசு வாங்கிக்கிட்டு அவங்களுடைய F-15 விமானம், ஃபைட்டர் ஜெட்டுடைய விமானத்தினுடைய நிலைகள் எங்க, அது எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற தகவலும், ராணுவ தளவாடங்கள், அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறான். இதனால ஈரான் இன்னைக்கு இந்த ஸ்பை வார தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறதும் சர்வதேச அளவுல பேசு பொருளா இருக்கு. இதுக்கு பதிலுக்கு அவன் விடுவானா, இவன் இந்த ஸ்பை வார ரொம்ப கூடுதலா ஒரு முறையற்ற நிலையில, அது இவன் செய்யறது எதுவுமே முறை இருக்காது, முறையற்ற மக்களை யாரை கண்டுகொள்ளாம கேடு கெட்ட செயலை செய்வாங்க, அப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய ஃபசீஜ் அப்படின்னு சொல்ற துணை ராணுவப்படை, அவங்க தான் ஊர்ல இருந்து துணை ராணுவப்படை அளவுக்கு இருந்து மக்களை கண்காணிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பல பேருக்கு இவங்க அங்க மொசாட்டுடைய உளவாளிகள் பல பேர் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல சில பேர் விலை போய் இங்க இருக்க எப்படி பிஜேபிக்கு விலை போறாங்களோ அது மாதிரி அங்க இருந்து விலை போறவங்க கிட்ட காசை கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பசீஜனுடைய காவலாளர்கள் 100 பேருக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒருவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொல்லலாம், ஈரானுடைய தரப்புல இருந்து அங்க இருக்கக்கூடிய சாதாரண ஆட்கள், ஒரு குழந்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிங்க் கலர்ல நீ ஒரு ஏவுகணை அனுப்பணும் அப்படின்னு தாய்நாட்டோடு பற்றோடு ஒரு குழந்தை கேட்டுச்சு, ஒரு பெண் குழந்தை கேட்டுச்சு அப்படிங்கிற செய்தி பதிவு செஞ்சிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு என்ன ப்ளூ கலர்ல, அந்த குழந்தை மட்டும் சொல்லி ரோஸ் கலர்ல அமைச்சிங்கல்ல, ப்ளூ கலர்ல மிசில்ஸ் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த சின்ன குழந்தைக்கு கூட ஒரு தாய் நாட்டுடைய பற்று இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலா பேசிக்கிறாங்க. அந்த குழந்தை கேட்டதன் காரணமாக இன்னைக்கு ஈரான் தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிசில்ஸ், ப்ளூ கலர் மிசில்ஸ், அதை அவங்க வீடியோவை தந்திருக்காங்க. இந்த வீடியோவை நம்மளால யூடியூப்ல காட்ட முடியாது, மிசில்ஸ்லாம் வரனால உடனே அதை தடை பண்ணிடுவாங்க. வேற எதை மாதிரி அசிங்கமாக காட்டினா கூட இங்கே ஓகேன்றுவாங்க. இந்த மிசில்ஸ் வீடியோவில் காட்ட முடியாது. இன்னைக்கு இந்த ப்ளூ கலர் ஏவுகணையை அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, முஜ்தபா அல் கமேனி கிட்டத்தட்ட 60 நாட்கள் மேல பொது சமூகத்தில் அவர் இல்லை. ஆமா, உண்மை இல்லைதான். அவருக்கு அடிபட்டுருச்சு, பரவலா சொல்லப்படுறாங்க எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும். அதாவது ஒரு சார்பா இல்லாம நடுநிலையா செய்தி வழங்குவாங்கல்ல, வால் ஸ்ட்ரீட் சேனலு, ராய்டர்ஸ், இது மாதிரி அசோசியேட் பிரஸ், இவங்களாம் என்ன சொல்றாங்க, உண்மையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னா, காலில் 3 இடங்கள்ல ஆப்ரேஷன் பண்றக்கூடிய அளவுக்கும், கையில ஒரு பகுதியிலையும் உதட்டுலையும் மூக்கிலையும் அடிபட்டிருக்கு. அதனால அவர் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி அவருடைய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி வேற உறுப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் காலுக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இதை மறுக்கலாம் முடியாது, அங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்குதான். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நாட்டுல தலைவரே இல்லை, ஆனா மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து தெருவில் இறங்கி போராடி அவருக்காக உயிரையே கொடுப்போம்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அப்படி இருக்கிறாங்க. அவருக்காக அவங்களுடைய பாணியில பையட் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, மசூத் பசக்சியான் சொல்றாரு, எங்கிட்ட ஒரே கடவுள் இருக்கிறார், ஒரே தலைவர் இருக்கிறார், எங்களுக்கு ஒரே பாதை தான் இருக்குது, நாங்க இதுல மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, ஆயத்துல்லா அல் கமேனி அவர் தான் தலை, அவரை எடுத்துட்டா ரிஜிம் சேஞ்ச் அப்படின்னாங்க. இன்னைக்கு தலை எடுக்கப்பட்டுருச்சு, அவங்க பாணியில சொல்லுவாங்க, அவர் கொல்லப்பட்டு விட்டாரு. இன்னைக்கு அந்த தலை எடுக்கப்பட்டு கூட அந்த நாடு அப்படியே கம்பீரமா நிக்குது. ட்ரம்ப்புக்கு உலக அளவுல காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் இல்லப்பா, எப்படி இருக்க அவர் நாட்டில் ஆச்சு, நீ இருந்துகிட்டு இருக்க, உன்னை கேவலமா சித்தரிச்சு, உன்னை இகழ்ந்து கெட்ட வார்த்தைகளை திட்டாத ஒன்று தான் கூட, கெட்ட வார்த்தை பல பேர் திட்டுறாங்க, நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரியான கேவலப்பட்ட ஒரு பொழப்ப
ட்ரம்ப் அடைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்றான்னு சொன்னா, பேட்டி கேட்கும்போது ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லலாம், சீனா ஆயுதங்களை அனுப்புகிறது, அனுப்புனா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பேசினால, இன்னைக்கு இந்த பைத்தியம் பேசுறான். எப்பா இவன் எந்த மாதிரியான பைத்தியம், எப்படி இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு அவன் பேசியிருக்கான் என்னன்னா, 2 முக்கியமான செய்தி. சீனா வந்து ஆயுதம் குடுக்குது. அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருந்து சீனாவுக்கு வந்து ஆயில் போகுது. இதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள இன்னொரு செய்தி. 8 பெண்களை ஈரான்ல தூக்கிடாம இருந்தாங்க. நான் சொன்னனால தான் இருந்தாங்க அப்படி. தேங்க்ஸ் அப்படின்னு அந்த லூசு உளறியிருக்கான். இந்த லூசு உளறல் இல்லாம இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த லூசு போய் கேட்டிருக்கான். இது ஒரு பயங்கரமான லூசுங்க. இந்த லூசு எப்படின்னா, நீங்க லூசு தெருவுல பார்த்திருப்பீங்க. அது அமைதியா போற லூசு இருக்கும். சேர்ந்து கடிச்சு வைக்கும், கள்ளக்குண்டி எரியும்ல. அதுல உச்சபட்சம்னு வச்சுக்கோங்க. இந்த லூசு என்ன கேட்டிருக்கான்னா, அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமா? ஏன்னா எல்லாமே அவங்ககிட்ட எதுவுமே இல்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன பேட்ரியாட் இல்ல, அவங்ககிட்ட தாட் இல்ல, MQ-9 ரிப்பேர்டுங்கிறது இல்ல, F-15 இல்ல, F-35 இல்ல, KC-135 இல்ல. இப்படி பல விமானங்கள் பாதிப்புக்குள்ளாகி பல $1 trillion இறந்துட்டாங்க. இதெல்லாம் தயார் பண்றதுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சு. அதனால இவன் கேட்டிருப்பானோ என்னவோ தெரியல, அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாமான்னு இந்த லூசு பேசியிருக்காங்க. எவ்வளவு கேவலமான ஆளா இருப்பாங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. இதனால உலகத்தளவுல மிகப்பெரிய ஒரு கண்டன குரல் வந்திருக்கிறது மட்டும் இல்லாம, சீனாவுக்கும் தைவானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. எல்லை பிரச்சனை இருக்குது. எப்படியாவது தைவானை கையில போட்டுக்கிட்டு அமெரிக்கா சீனாவை பயமுறுத்திக்கிட்டே வரும்னு நினைச்சான். அதுல கூட இன்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சான். காரணம் என்னன்னா, இவங்கிட்ட வச்சிருந்த ஆயுதங்கள் குறைஞ்சு போயிருச்சு. அவங்க சாதாரணமா ஈரானுக்கு வந்து ட்ரோனை வச்சு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை இவங்க செஞ்சுட்டாங்க, பாதிப்பை சந்திச்சுட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா, ஈரானுடைய எதிர்ப்பாளர், அமெரிக்காவினுடைய ஆதரவாளர், CIA அதிகாரியா இருந்த லாரி ஜான்சன் தகவலை சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த போர்ல அமெரிக்கா தோத்துட்டான். உண்மையிலேயே ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியா தோத்துட்டான். நீங்க யாரா இது நம்ம கூட சொல்லுங்க. மால்கம் நான்சி இன்னொருத்தவர், இவர் கூட யாருன்னா ஈரானுடைய எதிர்ப்பாளர், இஸ்ரேலுடைய ஆதரவாளர். அவருமே சொல்றாரு, ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியா இந்த போர்ல ஈரான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்காரு. இதற்கிடையில ஒரு பெண்மணி பேசியிருக்க வார்த்தைங்க, அன்னி ஜாக்லின் ஹெத்வேன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய பேரு, நியூயார்க்கை சேர்ந்தவங்க. அவங்கள பயங்கரவாதி, கேடுகட்ட பொம்பளை, மோசமான பொம்பளை. என்னன்னா, அந்த அம்மா ஒரு நடிகைங்க, 40 வயசு அந்த அம்மா. அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இன்னும் சொல்ல போனா இந்த படம், நடிப்பு இதுல எல்லாம் அவங்க ஆர்வம் உள்ளவங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படங்கள் எல்லாம் மக்களுக்கு சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்க அரைகுறை ஆர்வம் நடிக்கக்கூடியவங்க தான். ஆனா ஒரு இடத்துல பேட்டி கேட்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, உடல் ஆரோக்கியம் ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க, ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப உங்க ஆரோக்கியம் நல்லா வரணும்னு சொன்னா நீங்க இதெல்லாம் எடுத்துக்கங்க, இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடுனா சரியாகும் அப்படின்னு வார்த்தை சொல்றாங்க. உடனே இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் சொல்லிச்சு பயங்கரவாதி. டேய் முட்டாப்பில்லை, இன்ஷா அல்லாஹ்னா என்ன சர்வதேச அளவு சங்கி இருக்காங்கல்ல, இங்க இருக்கவனுக்கு தான் புரியாது, எதுவுமே புரியாது. அதாவது பாலுக்கும் மூத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி அங்கே இருக்கிறதா செய்யறாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லி விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ்னா ஒன்றும் இல்லைங்க, இறைவன் நாடினால் அர்த்தம். மாஷா அல்லாஹ்னா அதை இறைவனால் நாடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்னா புகழ் அனைத்து இறைவனுக்குரியது அப்படின்னு அர்த்தங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இறைவன் நாடினால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இஸ்லாத்துல உள்ள ஒரு வாசகம். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும், நாளைக்கு ஒன்று செய்ய போறேன்னு சொல்றதா இருந்தா இன்ஷா அல்லாஹ் இறைவன் நான் இதை செய்வேன்னு சொல்லி இறைவனை நினைச்சு நம்ம வாழ்வை சரி செய்துக்கணும் அப்படிங்கிறதான இது ஒரு முக்கியமான காரணம். நம்மளை பெருமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு தாங்க உள்ள விஷயம். இதை தாங்க அந்த அம்மா சொன்னாங்க. உடனே சர்வதேச அளவில் அந்த அம்மாவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இந்த திட்டுதலை வாங்கிக்கிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. போறப்ப அங்க அவங்களுக்கு ஒரு குரான் கொடுக்கப்படுது. குரான் கொடுக்கப்பட்டப்ப இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில கூட ரொம்ப சந்தோஷமா அந்த குரானை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அப்படியா, தேங்க்யூ நான் நீங்க படிங்க, அவங்க இங்கிலீஷே சொல்றாங்க, படிங்க, கண்டிப்பா நான் படிக்கிறேன், கண்டிப்பா நான் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த அம்மாவுடைய அந்த செய்கை, அந்த குரானை வாங்கினது, அந்த அம்மா பேசிய வார்த்தை உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். உண்மை இது மாதிரி இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி குரான் வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேட்டை டிவி நீங்க தொடர்பு கொள்ளுங்க, இல்லை நம்ம பேட்டையில் கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இலவசமாவே குரான் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு செய்தியா நம்ம சொல்லிக்கிறோம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ல எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவுங்க. உண்மையிலேயே ஸ்பெயினுடைய சான்சஸ் அவருடைய பிரதமர் நம்ம பாராட்டியே தரும். பல முறை நம்ம சொல்லியிருக்கோம், நேட்டோவில் நாங்கள் வெளியில வர போறோம் தைரியமா அறிவிப்பு செஞ்சவங்க. போர் வந்தவன இந்த போர் ஆக்கிரமிப்பு போர், அநியாயமான போர் அப்படின்னு சொன்னவங்க தான் சான்சஸ் அவங்களுடைய அதிபர். ஆனா அவரு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறார். எப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பா மேற்கு கரை, காசா, லெபனான் பல இடங்கள்ல இஸ்ரேல் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை எதையுமே நீங்க கேட்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்குன்னா, ஐரோப்பாவுடைய உறுப்பு நாடுகள் 7 நாடுகள் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்ச உடனே
பதிவு செஞ்சவர் மட்டும் இல்லைங்க, சாnchez பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய விமானத்தலங்கள், அவங்க நாட்டினுடைய விமானத்தலங்களை அமெரிக்கா ஒரு காலம் இறங்கக்கூடாதா, நீ இங்கே உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு சொன்னவர் சாnchez அவர்கள். மாற்று கருத்து உள்ளவர் அவரு. முஜிதபா அல் கமனி மேல மாற்று கருத்து உள்ளவர். உண்மையிலே இதுதான் யதார்த்த நிலை. நம்ம ரெண்டுமே சொல்லணும். அவரு மாற்று கருத்து எனக்கு இருக்கு அவர் மேல, அவரு ரொம்ப கடுமையாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர். நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு நடுநிலையாளர், தன்னுடைய பார்வையில் சரியா கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இப்ப என்னன்னா, அவர் இப்படி சொன்ன உடனே விமானத்தளம் கொடுக்கானால இந்த லூஸ் இருக்கான ட்ரம்ப், அவரை நாங்க தூக்க போறோம், நேட்டால இருந்து வெளியில் ஏற்ற போறோம், அவங்க மேல நான் பொருளாதார வைக்க போறேன், நான் டாக்ஸ் போட போறேன் அப்படின்னு இந்த பைத்தியம் சொன்ன உடனே பதிலுக்கு அவர் பேசியிருக்கிற வார்த்தை எப்படி தெரியுங்களா? அப்படி தெறிக்க விட்டுருக்கிறாப்புல. என்னன்னா, டே நீங்க எவ்வளவு அநியாயம் செய்றீங்க தெரியுமாடா, மேற்கு கரையை எவ்வளவு அட்டுழியங்கள் பண்றீங்க தெரியுமாடா, உங்களுடைய இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்டா, போட முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சாnchez அவர்கள் பேசியிருக்கிறது உலகத்தளவுல பேசு பொருளா இருக்கு. இல்லை, இன்னொன்று கவனிக்கணும், ஒரு நாட்டில் போய் நான் ஆட்சி மாற்றம் செஞ்சு என்னுடைய ஆட்சியை வலுப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனவன், அவன் இருக்கிற உறுப்பு நாடுகள் அவனுடைய ஃப்ரெண்டு நாடுகள்கிட்டயே சண்டை போடுற ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்திட்டாங்க. உண்மையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, போருக்கா இன்னும் தயாராகிட்டு இருக்காங்க. ஹர்முஸ் ஜலசந்தி வழியா இன்னைக்கு யூரி அப்படின்னு ஒரு கப்பல், ஈரானுடைய கப்பல், அவங்க அந்த இடத்துல இருக்கவங்களா கடலை பத்தி அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த யூரி கப்பல் எப்படியோ தப்பிச்சு கண்ணில் படாம இரவு நேரத்துல இருந்து வந்து கரெக்டா வந்து கார்க்கு தீவு வந்து அடைஞ்சிருச்சான். அடைஞ்ச உடனே இவங்க அப்படியே பதறாங்க, ஐயோ எப்படி யூரி கப்பல் ஓச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை ட்ரம்ப் சந்திச்ச உடனே என்ன பண்றான்னா, தன் உறுப்பு நாடுகள் கூட, தனக்கு ஆதரவு கொடுக்காத நாடுகள் மீது கூட அதிகமான அழுத்தத்தை ட்ரம்ப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். மன அழுத்தத்திற்கு ஆளாகி என்ன நிலை தொலைஞ்சா கூட நாட்டுக்கு, உலக மக்களுக்கே ஒரு நல்லதுதான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து சாnchez அவர்கள் பேசும்போது 3 விஷயங்களை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சர்வதேச சட்டத்தை வந்து இங்க மீறப்படுது, அப்பாவி மக்கள் இங்க கொல்லப்படுறாங்க, அப்பாவி மக்களை வந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல. இந்த வெளியேற்றப்படுறாங்க சொல்றத தவிர மேற்கு கரையை பத்தி அவங்க சொல்றாங்க. நம்ம கடந்த வீடியோவெல்லாம் பேசுது காசாவை மட்டும் பேசணும், காசாவுடைய கண்ணீர் கதையை பேசணும். இதே மாதிரி மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் எவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கிறாங்க. உலகத்துல எங்கேயும் நடக்காத, என்ன மணிப்பூர் உட்பட வேறு எங்கேயுமே நடக்காத பல அசிங்கமான சம்பவங்களை தொடர்ந்து அரங்கேற்றிட்டு இருக்கான் இஸ்ரேல். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மார்ச் 13ஆம் தேதி நம்ம இந்த கடந்த மாதம் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அங்கே இருக்கக்கூடிய சகோதரி பேர் குசை அபு அல் கபாஸ், குசாயி அப்படின்னு வேற அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க எந்த பகுதியில் இருந்தாங்கன்னா, கிர்ராத் ஹம்சா அல் பவாக்கா அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவங்க இருந்திருக்காங்க. இரவு நேரத்தில் இருந்திருக்காங்க மேற்கு கரையில். அங்கே செட்டில் இருந்து இருக்காங்க, குடியேற்ற வாசிகள் இருக்கிறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அகோரமாக இருப்பாங்க. 2 சைடு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்க. பள்ளி வாசலில் தொழுதுகிட்டு இருக்க போய் நெருப்பை போடுறது, மக்கள் யாராவது போய்கிட்டு துப்பாக்கி வச்சு சுடுறது, அவங்ககிட்ட கேவலமாக நடந்துக்கிறது, இப்படி மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த குடியேற்றவாசிகள். எந்த அளவுக்குன்னா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாருமே இந்த குடியேற்றவாசிகள் தொடர்ந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய இந்த விஷயத்தை தொடர்ந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இந்த குடியேற்றவாசிகள் அந்த மார்ச் 13ஆம் தேதி இரவு நேரம் இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு டென்ட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே உங்களுக்கு முறையான வீடு கிடையாது, வச்சுருந்தாலும் இடிச்சிருவாங்க. இவங்க டென்ட்டுக்குள்ளே பூந்து இவங்கள முதல்ல அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் கையில் இந்த கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. கட்டையிலேயே முதுகு, அதோடைய பின்புறம், அந்த பிட்டம் பகுதி, அது மட்டும் இல்லாமல் கால், இதெல்லாம் பயங்கரமாக அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் அவங்க சொல்கிறாங்க, குசாயி சொல்கிறாங்க, வலி தாங்க முடியாமல் ரொம்ப துடித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, என்னுடைய ஆடையை கழட்டினாங்க, என்னுடைய உள்ளாடையை கழட்டினாங்க. கழட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பெல்ட்லேயே அடித்தாங்க, பெல்ட்லேயே தொடர்ந்து அடித்தாங்க. நான் வலி தாங்க முடியாமல் அலறினேன். இந்த நாய் என்ன பண்ணாங்களான்னா, அவங்க சொல்கிறாங்க, என்ன இந்த குசாயன் சகோதரி சொல்கிறாங்க, என்னுடைய பிறப்புறுப்புலையே அந்த காலு சப்பலையெல்லாம் வச்சு ஏற்றி உதைச்சாங்க. அதோடு சேர்த்து என்ன பண்ணிக்காங்க, இந்த நாய், புறம்போக்கு நாயை இப்படி சொல்லவே முடியலைங்க. அவங்க பிறப்புறுப்பில் கயிறு, குச்சி, அது மாதிரிலாம் சுற்றி அதை கட்டி அப்படியே அவங்க கைகாலையும் கட்டி இழுத்துக்கிட்டே போனாங்க. என்ன மணிப்பூர் சம்பவத்தோட பார்க்குறோம்ல, அதை விட பல மடங்கு நடக்குது. அதுக்காக மணிப்பூரில் நடந்த நம்ம கண்டிக்கக்கூடாது, மணிப்பூரில் கேட்காதீங்க அப்படின்னா நான் சொல்ல வரல. நம்ம தொடர்ந்து அதுக்காக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் குரல் கொடுக்கணும். அதே மாதிரி இல்லை, அதை விட கூடுதலாக கொடுக்கணுமா இல்லையா? இந்த பிறப்புறுப்பில் எதையோ ஒன்று வச்சு கட்டி அவங்க சொல்கிறாங்க, ஜிப் டயர்கள்ங்கிறாங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல நம்மளால். அதை வச்சு கட்டி என்னை எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இதனால தாங்க சாnchez உட்பட பல பேர் இன்னைக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இந்த சாnchez அவர்கள் ஸ்பெயினுடைய அதிபர், நேட்டோவுடைய நாட்டில் இருக்காங்க. துருக்கி ஒரு வாயை திறக்கலைங்க. நேட்டோவுடைய உறுப்பு நாடுங்க துருக்கி.
அமெரிக்கான்னு இஸ்ரேலை பத்தி பேசுவாங்க, ஆனா அமெரிக்கான்னு ஒரு வாயை கூட திறக்காம இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலுடைய அடுத்த டார்கெட் யாரு? துருக்கி தாங்கிறது துருக்கிக்கே தெரியும். அதனால தான் சொல்றாங்க ராஜதந்திர உறவு நாங்க முறிச்சிட்டோம், டெனலை நாங்க கட்ட போறோம். இதுக்காக இஸ்ரேலை தற்காத்துக்கிறதுக்காக அப்படி இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு 2-3 வீடியோக்கள் வருது. இன்னைக்கு துருக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயுதம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. இஸ்ரேல் நீ ஈரான் மாதிரி நினைச்சுக்கிட்டு போகாத, உன்னையோட வலிமையானவன் அப்படின்னு பல ஆயுதங்களை இன்னைக்கு அதனுடைய வீடியோ காட்சிகளை போட்டு ஆதாரமா காட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு துருக்கி நேட்டோடைய உறுப்பு நாடா இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறாரு. சான்சஸ் இன்னைக்கு பேசுறாரு, மேற்கு கரையில இந்த குடியேற்றி வாசிகள் நிர்பந்தம் கொடுத்து பல பேரை வெளியேற்றுறதுக்காக அனாச்சாரங்களை அநியாயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சான்ஸ் அவர் குரல் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருவரும் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும். ஏன்னா அநியாயத்துக்கு எதிராக கொடுப்பது எப்படின்னா, அநியாயத்துக்கு எதிராக அநியாயக்கார அரசனிடம் உண்மை எடுத்து சொல்வது அஃதுல் ஜிஹாத் கலிமத் ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாகிர். அநியாயக்கார அரசிடம் உண்மை எடுத்து சொல்வது ஜிகாதில் சிறந்த ஜிகாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதை ஒரு பணியாக எடுத்து நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதை நம்ம ஒரு செய்தியாக சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை மறவாம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.